ஃபஸ்ட் டைம் நான் இதை வந்து பார்க்கும்போது சிடி அப்படி தான் நினச்சேன். ஸோ அப்புறமா எடுத்து பார்த்தா தான் தெரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக எந்த ஒரு டேமேஜுமே இல்லை, அந்த யூஸ் பண்ண மாதிரியும் தெரில. வேணால் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கூட இதை வாங்கிக்கலாம். பார்க்க நல்லா இருந்தது. விண்டேஜ் கேமரா. ஸோ எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். இந்த வாரம் நம்ம பலவாரம் சந்தைக்கு வந்தோடனே முதல்ல நம்ம கண்ணில் பட்டது இந்த கடை தான். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த 5.1 ஸ்பீக்கரு, அப்புறம் ஹோம் தேட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸே வந்து 200க்கு வந்து இந்த கடையை போட்டிருந்தாங்க. ஸோ மக்கள் நிறைய பேர் வாங்கினதுனால இதோ உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் மறுபடியும் வந்து இந்த கடையை போட்டிருக்காரு. ஸோ லாஸ்ட் டைம் வாங்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் 20 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் 25 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நம்ம அந்த வாங்கிட்டு போன ஸ்பீக்கர் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து இன்னும் ஒரு 4 ஸ்பீக்கர் மட்டும் வாங்கிட்டோம். அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஹாலிவுட் படத்தெல்லாம் வந்து புக்ஸாக வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாரோ கலெக்ட் பண்ணி வச்சு இந்த புக்ஸு அதுக்கப்புறம் வந்து தூக்கி போட்டுருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நான் இதை வந்து பார்க்கும்போது சிடி அப்படி தான் நினச்சேன். ஸோ அப்புறமா எடுத்து பார்த்தா தான் தெரியுது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புக்ஸு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேனு, ஜுராசிக் பார்க்கு, ஸோ அதுக்கப்புறம் டாவின்சி கோடு, இந்த காட்ஃபாதர், இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு கிடைச்சா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து இந்த மாதிரியான பழைய புக்கெல்லாம் வந்து தேடி படிப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமான புக்ஸ் ஒன்று இருந்தது. எடுத்து பார்த்தா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர். ஸோ ஹாரி பாட்டரோடைய ஆர்டர் ஆஃப் தி ஸ்பீனிக்ஸு ஜேகே ராலிங் எழுதின ஒரிஜினல் வெர்ஷன் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த டெமோ ஃபோன்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் எதுக்காக இந்த மாதிரி ஃபோன்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் குழந்தைங்களாம் வந்து ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கும்போது இந்த மாதிரி ஃபோனை கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்க அப்படியே ஒரிஜினல் ஃபோன் மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்கிட்ட கொடுத்தாமே வந்து பார்த்திங்கன்னா அது தூக்கி போட்டு உடைச்சாலும் வந்து பிரச்சனையாக இருக்காது, சீக்கிரமாக உடையாது, அது ஃபுல்லாகவே ஸ்டீலாக தான் இருக்கும். அப்படியே பக்கத்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம ஃபோன் ஒன்று வச்சுருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பார்ட்ஸ்லாம் காணும், ஒரு இது மட்டும்தான் தனியாக வச்சுருந்தாங்க. அதே கடையிலே வந்து பார்த்திங்கன்னா 2 சின்ன பசங்க ஓட்டுற மாதிரியான சைக்கிள் ஒன்று இருந்தது. ஸோ பார்க்க நல்லா இருந்தது. அதையும் வந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார். நம்ம அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோன்ஸ்லாம் இருந்தது. பட் இதில் இருக்க எந்த ஃபோனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கிடையாது. நமக்கு வந்து இதில் வந்து ஒரு சில கலெக்ஷன்லாம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் லாஸ்ட் டைம் இருந்ததை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலெக்ஷன் கம்மியாக தான் இருந்தது. ஸோ ஒரு நண்பர் வந்து சோனி எர்சன் ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோனு கூட ஈஸியாக கிடச்சிரும், ஆனால் இதுக்கு இருக்கிற பேட்டரி வந்து கிடைக்க மாட்டுது. நோக்கியா பேட்டரினா வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிரும். பட் சோனி எர்சனுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்க மாட்டுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோடு இருக்க மாதிரியான ஃபோன் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கடைக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ என் கையில் இருக்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிபிஎஸ் டிவைஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோனியோட ஹேண்டிகேம் ஒன்று வந்தது. பார்க்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ நம்மளும் இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதில் டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா ஒரு ஒளியோட்டம் தெரியுதா, அவ்வளோதான். ஸோ பெரும்பாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் தான் வந்து நிறைய டேமேஜ் ஏற்படுது. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல டிவைஸ்லாம் தூக்கி போட்டுறாங்க. பட் பேர் பார்ட்ஸ் வேணும் அப்படின்னா இதை நம்ம வாங்கிக்கலாம். இந்த கடையிலே வந்து பார்த்திங்கன்னா 2 லேப்டாப் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஸ்லிம்மாக நல்லா இருந்தது. ஸோ இது பார்க்க நல்லா இருக்கேன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிருந்தது. ஸோ இதில் வந்து நம்பர்லாம் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஏதாவது ஆஃபீஸ் யூஸுக்கு யூஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அப்படியே இதை மூடி வச்சுட்டு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஒரு கிட்டாரு, ஒரு வயலின் இருந்தது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம அப்படியே பக்கத்து கடைக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கேம் பேட் ஒன்று இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேட்டரி போட்டு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளூடூத் மூலிமா டிவியில் அந்த மாதிரி கூட கனெக்ட் பண்ணி விளையாடிக்கலாம். ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 300 சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஹோம் தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர் கூட பிரிக்காமல் அப்படி செட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அப்படியே கிளம்பி வந்துட்டோம். அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த துணிலாம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து மீட்ரு வந்து 150 அப்படி சொல்லி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே இன்னொரு கடைக்கு வந்துட்டோம். இப்போ என் கையில் இருக்க இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப்ஸோட இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா மேலே பின் இருக்கும், டேரெக்டாக ஃபோனை வந்து அதில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பாட்டு போட்டுக்கலாம். ஸோ பார்க்க நல்லா வெயிட்டாக தான் இருந்தது. பட் நமக்கு இது தேவைப்படலை, அதனால் நம்ம அப்படியே வச்சுட்டோம். இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான பொருள் இருந்தது. ஸோ இது என்ன அப்படிங்கிறது வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து எங்களுக்கு புரியல. அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்தது தான் தெரியுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டேஜ் கேமரா. ஸோ எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். அப்போயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேயே வந்து கேமரா செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் வந்து போட்டு ரன் பண்ணுற மாதிரியான ஒரு கேமரா. அது வந்து பார்த்திங்கன்னா அப்படி வச்சுட்டு நம்ம அடுத்த கடைக்கு வந்துட்டோம்.
ஸோ இப்போ என் கையில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூடூத் டிவைஸு. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற அந்த டிவி இல்லை ரேடியோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதனுடைய அவுட்புட் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டா நம்ம வந்து இதை வந்து ப்ளூடூத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நண்பர் வந்து பார்த்திங்கன்னா அதை 100 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தார். அந்த கடையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்னு டைப்பில் இந்த எஃப்எம் ரேடியோ இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது. அதே கடையிலே இந்த ஒரு வித்தியாசமான கொரியன் செட் ஒன்று இருந்தது. ஸோ இது என்ன பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலை, ஆனால் பார்க்க நல்லா இருந்தது. ஸோ வந்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டும் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டச் கண்ட்ரோலும் இருக்கும், பார்க்க நல்லா இருந்தது. நம்ம அப்படியே பார்த்துட்டு அடுத்த கடைக்கு வந்துட்டோம். ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான விஆர் பாக்ஸ் ஒன்று இருந்தது. இந்த ப்ரோக்கஸ் அப்படிங்கிற இந்த பிராண்டோட இது. இப்போ இதை நம்ம நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணி ஸ்பீக்கரில் வந்து பாட்டும் கேட்டுக்கலாம். இதில் சைடில் 2 ஸ்பீக்கர் இருக்கு பாருங்க. பட் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேமேஜ் ஆகி போயிருக்கு. ஸோ இது ஓப்பன் பண்ணி உள்ளே ஃபோனை வச்சு நம்ம வந்து அப்படியே படமும் பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் இது டேமேஜ் தான் இருந்தது, அதனால் நம்ம அப்படியே எடுத்த மாதிரியே அந்த பாக்ஸில் வச்சு அப்படியே அந்த கடையில் வச்சுட்டோம். அதே கடையில் இந்த வித்தியாசமான ஸ்பீக்கர் ஒன்று இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெல்லு பிராண்டோடையது. 2 ஒயர் இருக்குது பாருங்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்பி மூலயமா வந்து நம்ம சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம பவர் கொடுக்குற மாதிரி வரும், செப்பரேட்டாக இருக்கும். அந்த கேபிளும் வந்து ரெண்டுமே வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ நம்ம அதை அப்படியே வச்சுட்டு அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மானிட்ரு, அதுக்கப்புறம் வந்து டேப் ரெக்கார்டரு, ஸோ அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் தேட்டர் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஹோம் தேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஓப்பன் பண்ணாத பீஸாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ ரேட் வந்து கேட்டால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த 1800 அந்த மாதிரியான ரேஞ்சில் தான் இருக்குது. பெரும்பாலும் இந்த ஹோம் தேட்டர்லாம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரம் சந்தை ஒரு நல்ல இடமா இருக்கும். இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி கூப்பர் ஒன்று இருந்தது, குழந்தைங்களாம் ஓட்டுற மாதிரி. ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டும் அந்த சார்ஜிங் கேபிளில் எதுவும் இல்லை, வெறும் கார் மட்டும்தான் இருந்தது. அதே கடையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அந்த ஸ்பீக்கரு, ஹோம் தேட்டரு எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. ஸோ பல்லாவரம் சந்தையில் எக்கச்சக்கமாக அந்த ஹோம் தேட்டரு, அதுக்கப்புறம் டிவிடி பிளேயர் இதுதான் நிறையா வச்சுருக்காங்க. அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு உருட்டு ஃபோன் இருந்தது. ஸோ எதுக்காக நான் அதை உருட்டு ஃபோனு அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நோக்கியாவோட ஃபோன் மாதிரியே இருக்கும். பார்த்த உடனே நோக்கியா ஃபோனுன்னு நினச்சி தான் நான் கையில் எடுத்தேன். பட் எடுத்து பார்த்தா தான் தெரியுது இது வந்து பார்த்திங்கன்னா நோக்கியா கிடையாது, ஒரு சைனா பிராண்டு. ஸோ நம்ம அதை அப்படியே வச்சுட்டோம். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலிப்ஸோடைய டேப் ரெக்கார்டர் ஒன்று இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது. சின்ன பசங்க விளையாடுற டேப் ரெக்கார்டர் மாதிரி இருந்தது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் டேப் ரெக்கார்டர் தான், ஃபிலிப்ஸோட இது. அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் லைட்டு, சோலார் பேனல் அந்த மாதிரிலாம் நிறையா விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தான், அங்கேயே வந்து செக் பண்ணி காமிச்சிருந்தாங்க. இப்போ என் கையில் இருக்க இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான், பார்க்க வந்து சின்னதாக சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஆன் ஆகலை, ஏன்னா ரொம்ப நாளாக சார்ஜ் போடாமல் இருந்ததுனால பேட்டரி போயிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கடையிலேயே நிறையா வந்து ஸ்மார்ட் வாட்ச், அதுக்கப்புறம் ஆசி கார் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் பீஸில் ஒரு எஃப்எம் ரேடியோ இருந்தது. ஸோ இந்த எஃப்எம் ரேடியோ வந்து பார்த்திங்கன்னா 500 சொன்னாங்க. இது வந்து யூஸ்டு ப்ராடக்ட் இல்லை, இது புதுசு தான். பட் இது ஒர்க் ஆகுமா என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல, ஏன்னா வந்து நம்ம மழையில் நனைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேணால் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கூட இதை வாங்கிக்கலாம். பார்க்க நல்லா இருந்தது. 500க்கு வந்து இது ஒர்த்து தான். ஸோ நமக்கு இது தேவைப்படல, அதனால் இதை நம்ம அப்படியே வச்சுட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜபிள் லைட்ரு ஒன்று இருந்தது. ஸோ நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற லைட்ரு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் காலி ஆகிடுச்சுன்னா தூக்கி போட வேண்டியதாக இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இன்னொரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிலிம் கேமரா ஒன்று இருந்தது. ஃபிசிக்கலாக எந்த ஒரு டேமேஜுமே இல்லை, நல்லா இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஃபிலிம் கேமராலாம் யூஸ் பண்ணுறது இல்லை. கலெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான கேமரா வந்து தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். அதே கடையில் இந்த லேண்ட்லைன் ஃபோன் ஒன்று இருந்தது. ஸோ இது சிம்மு டைப்பு இருந்தால் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்து பார்த்தோம். பட் இதில் வந்து சிம்மு போடுற மாதிரி எதுவும் இல்லை, லேண்ட் கேபிள் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம அதை அப்படியே வச்சுட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான இந்த சைக்கிள் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கடையில் எக்கச்சக்கமான ஃபோன்லாம் இருந்தது. இங்கே வந்து நமக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு 2-3 ஃபோன் இருந்தது. இப்போ என் கையில் இருக்க இந்த சாம்சங் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் மொபைல் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தது. நம்ம அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே உடஞ்சி போயிருந்தது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த ஒரு நோக்கியா ஃபோன் மட்டும் நம்ம வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். இப்போ என் கையில் இருக்க இந்த ஃபிலிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிடி வாக்மேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு வாக்மேன் நினைக்கிறேன். ஸோ பட் இப்போ இந்த லென்ஸு அது எல்லாமே கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருந்தது. அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வித்தியாசமான மசாஜர் ஒன்று இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 அப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீடு வந்து மோடு மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கையிலையோ இல்லை காலிலே அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மோடு மாற்றினா ஸோ நல்லாயிருக்கும், அந்த மசாஜ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வித்தியாசமான டைம் கிளாக் ஒன்று இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியில் ரன் ஆகாது, இது வந்து கீ கொடுத்து தான் பண்ணணும். ஸோ பின்னாடி ஒரு இது இருக்குது பாருங்கள், இதில் வந்து கீ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ரன் ஆக ஆரம்பிக்கும். அதே கடையிலே வந்து பிளாக்பெரி ஃபோன் வந்தது.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக எந்த ஒரு டேமேஜுமே இல்லை, அந்த யூஸ் பண்ண மாதிரியும் தெரில, பார்க்க ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 700 சொன்னாங்க. நம்ம நண்பர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் கம்மி பண்ணி 650க்கு வந்து இந்த ஃபோனை கொடுத்தாங்க. ஸோ நம்ம நண்பர் வாங்கிட்டு வந்துட்டாரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வாங்கின நோக்கியா ஃபோன் இந்த ஃபோன் தான். இங்கே ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லேப்டாப்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 CPU இருந்தது. என்னடா CPUல டிஸ்பிளேலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உத்து பார்த்தா தான் தெரியுது. ஸோ இதில் ஒன்று மட்டும்தான் CPU, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா UPS இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லேப்டாப் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேர் பார்ட்ஸுக்கு வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் கிடையாது. நமக்கு இதில் இருக்கிற லேப்டாப்பில் பேர் பார்ட்ஸ் வேணால் கழட்டி நம்மக்கிட்ட இருக்கிற லேப்டாப்புக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய அந்த வெங்கல செல்ல அதெல்லாம் வச்சுருந்தாங்க, பூஜை ரூமில் யூஸ் பண்ணுற மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் மாஸ் லைட் ஒன்று இருந்தது, ரொம்ப துருப்பிடிச்சி மோசமான நிலைமையில் தான் இருந்தது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா வேணும்னா ரெடி பண்ணிக்கலாம். அப்படியே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் வித்தியாசமான வால் கிளாக்லாம் இருந்தது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வால் கிளாக்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அடுத்ததாக இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. என்ன ப்ராடக்ட்னு அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ பிளேயர் நினைக்கிறேன். ஸோ இது எப்படி ரன் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா இது ரொம்ப பழைய பொருள், விண்டேஜ் கலெக்ஷன் நினைக்கிறேன். ஸோ இந்த கடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேப் ரெக்கார்டர்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான டெக்னாலஜி தான். அதே கடையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய தையல் மிஷினு, அதுக்கப்புறம் இந்த ஜிம்மில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அப்படியே கிளம்பி வந்துட்டோம். அடுத்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான இந்த கேபிள்லாம் அப்படிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டி சார்ஜர் தேவைப்படுது. இந்த ஒரு சார்ஜர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பின்னு கிட்ட இருந்தது. ஸோ நமக்கு இது தேவை அப்படி சொல்லிட்டு இது ஒன்று வாங்கிட்டோம். இதனுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ நல்லாவே இது ஒர்க் ஆகுது. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு PS3 ஒன்று இருந்தது. ஸோ அதனுடைய ரேட்டு கேட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 5500 சொன்னாங்க. ஸோ இது ஒர்க்கிங் கண்டிஷனாக கேட்டால் தெரில அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக்கு, அப்புறம் இந்த பவர் கேபிள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் அந்த PS3 மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டது தெரில அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையில் வந்து நிறைய இந்த ப்ரொஜெக்டரு, ட்ரோனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என் கையில் இருக்க இந்த ஏர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவோட வந்துடும். ஸோ நம்ம ஃபோன் கூட வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு பாட் வந்து சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 600 சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பேஸ் தான், புதுசு தான், யூஸ் பண்ணது கிடையாது. அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய டிவிலாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதனுடைய ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே மென்ஷன் பண்ணி ஒட்டியிருக்கோம், 800 ரூபா, 1000 ரூபா அந்த மாதிரி சொல்லிட்டு. இந்த கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கும்போது இங்கேயே செக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவர்கிட்ட வந்து தைரியமாக வாங்கலாம். அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வித்தியாசமான பொருள் கிடச்சிது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜர். ஸோ இந்த பேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் வரதுக்கு முன்னாடி இதுதான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ்லாம் வந்து பாஸ் பண்ணுவாங்க. இது நம்ம ரேட்டு கட்டும் 400 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு அடுத்த கடைக்கு வந்துட்டோம். பேட்டு, ஸ்டம்ப்பு அந்த மாதிரி பொருட்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 250 சொன்னாங்க ஒரு பேட்டு. ஸோ நம்ம அப்படியே நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பேட் வேணும்னு சொன்னார், அப்படியே வாங்கிட்டு அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெட்மில் வந்து ரன்னிங்கில் வச்சுருந்தாங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சும்மா தான் வச்சுருப்பாங்க, பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியே காமிச்சாங்க. நம்ம நண்பர் வந்து இதில் ஏறி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஸோ அவங்களும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஸ்பீடு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடு வச்சுக்கலாம். நம்ம பிகினர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகமெல்லாம் வந்து நடக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஸ்லோவாக கூட வச்சுக்கலாம். பார்க்க வித்தியாசமாக இருந்தது. இதனுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 6000 சொன்னாங்க. அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைஃபை கேமரா ஒன்று இருந்தது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாவே வைஃபை கேமரா கேட்டுட்டு இருக்காங்க. அவருக்காக வந்து இந்த கேமரா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அவர்கிட்ட கேட்டோம், ஏன்னா சப்ஸ்கிரைபர் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்க மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் அவர் கேட்டதுக்கு வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒயர்டு கேமராலாம் இருந்தது. ஸோ நமக்கு அது தேவைப்படலை, அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இப்போ என் கையில் இருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒனிடாவுடைய ரிமோட்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது, பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு இருக்குது. நம்ம வேணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் டைப் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து டைப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PS2 கேபிள் ஒன்று இருந்தது. ஸோ நமக்கு இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த PS2 AV கேபிள் வந்து வாங்கிட்டோம். அப்படியே நம்ம பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வரும்போது பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்களை பார்த்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா லெனோவோ டேப் ஒன்று வாங்கியிருந்தார். ஸோ அவர் சார்ஜ் போட்டு பார்த்தாரு, வந்து இங்கே சார்ஜ் ஆச்சு. அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம R2D இன்ஃபோ வந்து அவர் ஒரு டேப் ஒன்று வாங்கியிருந்தார். ஸோ நம்ம அதை சார்ஜ் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் இண்டிகேஷன் மட்டும்தான் எரியுது, பட் எந்த ஒரு ரியாக்ஷனே வரல. ஸோ என்னடா அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா டிஸ்பிளே கையோடு வந்துடுச்சு.
ஸோ அந்த ஸ்டிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துச்சு. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி போர்டெலாம் நோண்டியிருக்காங்க. ஸோ பேட்டரியுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் இருக்குது. ஸோ இது ஒர்க் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.